இன்னும் காணுமே, எங்கே போனான்னு தெரியலையே. ஃபோன் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டியா? எல்லாம் வாங்கியாச்சுமா. வாங்கிட்டியானா ஊர் சுத்தாமல் சீக்கிரம் வாடா. டேய் எங்கடா இருக்க? அம்மா பக்கத்தில் தான்மா இருக்கேன். ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவோம்மா. காலையிலேருந்து தம் அடிக்காமல் கடுப்பாக இருக்குது. பார்க்கிங்கில் ஒரு தம்மை போட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் என்ன ஆக போகுது? ஒரு தம்மை போட்டு போவோம். கழுகிறதுக்கு காலையில் தானே பேக்கில் வச்சோம். அப்பா எப்பப்பா இந்த ஈகிள் என் கைக்கு வரும்? ஏய் அதெல்லாம் கையில் எடுக்காத கொடு. பா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுப்பா. இருடா, இருடா, வாப்பா போலாம், சீக்கிரம் இருடா. போலாம். எங்கே வச்சேன்? தேங்க்ஸ்யா. ஆள் நல்லா ஸ்டைலாக இருக்கே, ஃபங்க்லாம் வச்சுன்னு. புதுசா ஃப்ளாட்டுக்கு? புதுசுலாம் இல்லை, பழசு தான். சரி, தம்முடி ஒரே கேட்குறேன். டைம் பாஸுக்கு தான், தப்பாலாம் எடுத்துக்காத. பை பர்த்டே இப்படி தானா இல்லை எதனா ஆக்சிடெண்ட்டில் போயிடுச்சா? பை பர்த்லாம் இல்லை, நடுவில் தான் ஒரு ஆக்சிடெண்ட். எப்படி? ஒரு இடத்துக்கு லேட்டாக கிளம்பி சீக்கிரமாக போகணுன்னு வண்டி எடுத்துகிட்டு ஸ்பீடாக போனேன். அதில் நடந்த ஆக்சிடெண்ட்டு. எல்லாரும் என்ன மாதிரி ஸ்பீடாக நேக்கா வண்டி ஓட்ட முடியுமா? இந்த மாதிரி தலங்கமான பதிலால் தான் நிறைய பேரோட தலை ரோடு ஆக்சிடெண்ட்டில் காணாமல் போயிருக்கு. சரி, அம்மாட்ட 5 நிமிஷத்தில் வரேன்னு சொன்னல, டம்மா சீக்கிரம் அடிச்சு போ. ஆல்ரெடி 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணாத. யோ யாரியா நீ? நான் எங்கள் அம்மா கிட்ட பேசுறதுலாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் ஒட்டு கேட்குறியா? நான் யாருன்னு யோசிக்காத, நான் சொல்கிறத மட்டும் யோசி. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனோட 5 நிமிஷம் சோம்பேறித்தனமான தூக்கத்தால் ஸ்கூல் பஸ்ஸில் போக வேண்டிய அவன் 5 நிமிஷம் லேட் ஆகி அவங்க அப்பா கூட பைக்கில் ஸ்கூலுக்கு போனான். அவனை விட்டு வர வழியில் அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதை அவன் எதிர்ச்சி நினச்சான், ஆனால் அது எதிர்ச்சி இல்லை. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அது ஒரு கொலைன்னு. அந்த கொலைக்கான காரணம் அவனோட 5 நிமிஷமான அலட்சியம். இது அவனுக்கு புரியறதுக்கு 28 வருஷம் ஆகும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? புரியலைல்ல? நமக்கு புரியதா 28 வருஷம் ஆகுமே. நம்மளையும் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற யாரும் வர மாட்டாங்க. நம்ம தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றிக்கணும். அப்பாவை தான் அலட்சியமாக விட்டாச்சு, அம்மாவை விட்டுறாத போ. பா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுப்பா. வாப்பா சீக்கிரம் போலாம். வாங்கிட்டியானா ஊர் சுத்தாமல் சீக்கிரம் வாடா. மா எங்கே போக மாட்டேன்ல. இனிமே எங்கேயும் போக மாட்டேம்மா. உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா. ப்ராமிஸாம்மா. இனிமே போக மாட்டேம்மா. ப்ளீஸ்மா, ப்ராமிஸாம்மா. இனிமே எங்கேயும் போக மாட்டேம்மா. உன்னை விட்டு போக மாட்டேம்மா. ப்ராமிஸா போக மாட்டேம்மா.
இங்கே பாருங்கம்மா, ஆஸ்துமா உங்களுக்கு ரொம்ப சிவியராக இருக்குது. நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா கேட்டுக்கங்க. நான் இப்போ எழுதி தர மெடிசன் தான் இப்போ உங்களுக்கு 2வது ஆக்சிஜன் மாதிரி. ஒரு வாட்டி இருமல் வரும்போது இது ஒரு 5 நிமிஷம் கூட தள்ளி போடாமல் இதை கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களை யாராவது கூடவே இருந்து பார்த்துக்கணும். நீங்கள் எதுக்கும் சந்துருவை கூப்பிடுங்க, அவங்ககிட்ட நான் ஒரு வாட்டி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வேணாம் டாக்டர், இது எல்லாமே சந்துருக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவா. இது என்னோட இருக்கட்டும்.